அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத்துக்குள்ளே வந்த உடனே படிக்கும்போதே நிறைய சந்தேகங்கள். இது ஏன் ராசி கட்டன்னு பேர் வச்சாங்க? 9 கிரகங்களை மட்டும் எடுத்திருக்காங்க. சோலார் ஃபேமிலியில் சூரிய குடும்பத்தில் நிறைய இருக்குது, யுரேனஸ், ப்ளூட்டோ, நெப்டியூன். ஆனால் 9 கிரகங்கள் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. 27 நட்சத்திரம் தானே எடுத்திருக்காங்க. வானத்தில் அமாவாசை அன்னைக்கு பார்த்தா கோடான கோடிக்கணக்கு இருக்குது. அப்புறம் ஏன் அதுக்கு நாளிகைன்னு பேர் வச்சாங்க? இப்படி நிறைய சந்தேகங்கள். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி எதுக்கு மேஷத்தை வச்சாங்க? ராசி கட்டத்தை 2ஆக பிரித்தா ஒன்று ரிஷபத்தை வச்சுருக்கணும் அல்லது மீனத்தை வச்சுருக்கணும். இப்படி நிறைய சந்தேகம் வரும்போது தான் இதை தேடி பயணிக்க ஆரம்பித்தேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, குமாரசாமியம், முருகன் சொல்லாத விஷயமே இல்லை ஜோதிடத்தில் அப்படின்னு சொல்லி குமாரசாமியத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போ அது என்னன்னு படிக்கும்போது, இந்த முருகனை தேடும்போது இது ஆசிவகம் அப்படின்ற ஒரு மெய்யியல் கோட்பாடை உருவாக்குனது முருகன் தான் அப்படின்னு தெரிஞ்சுது. ஆசிவகம்னா என்ன? மெய்யியல் கோட்பாடு. அதாவது இந்த மதங்கள் தோன்றதுக்கு முன்னாடி, சமயங்கள் தோன்றதுக்கு முன்னாடி இந்த உலக நிகழ்வு நடப்புகளை எல்லாத்தையும் அறிவியல் கண்ணோட்டத்தோடு பார்த்த இந்த உலகத்திலேயே அறிவார்ந்த சமூகம் நம் தமிழர்கள். அப்போ இன்னைக்கு இந்த உலகத்துக்கே அறிவியலை சொல்லி கொடுத்தது, அறிவியலுக்கே அறிவை கொடுத்தது நம்ம தமிழ் சமூகம். இந்த ஜோதிடம் உருவானது இங்கே தான். இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த பஞ்சாங்கத்தை டிசைன் பண்ணி உருவாக்கி 5 அங்கங்களாக உருவாக்குனது நம்ம திருச்சியில் இருந்த மால் சித்தர் ரங்கநாதன் சொல்கிறோம் இல்லைங்களா, நாராயணன். உலகத்தை ஆண்டார் அப்படின்னு சொல்லுவோம். உலகத்தை அளந்தாரா? தரையில் ஒரு கால், வானத்தில் ஒரு கால். அப்போ என்ன சொல்கிறதுன்னா, ஆமையை நீரின் அறிவு சின்னம், யானை தரையில் வாழக்கூடியது அறிவு சின்னம். அதாவது பஞ்சபூதத்தன்மை வச்சுருக்குது. இன்றைக்கி இந்த நல்லாண்டவர் கோயில், விஷ்ணு கோயில் அங்கே தான் வச்சுருக்கோம். மிகப்பெரிய நீர் மேலாண்மையை செய்யக்கூடியவங்க. இந்த ஐயனார் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா ஏரிக்கிட்ட இருக்கும், ஊருக்குள்ளே பிடாரி கோயில் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த நீரில் போய் பயணம் செய்தவர் பெருமாள். உலகத்தில் உள்ள அனைத்து ஊர்கள்லையும் போய் ஒவ்வொரு இடத்துல இருந்து பார்க்கும்போது வானத்தை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தவர் விஷ்ணு. அப்புறம் வானறிவன் அப்படின்ற நிலைக்கு உயர்ந்து வானத்தை போய் பார்த்து இந்த கிரக சக்கரங்களெல்லாம் பார்த்து அதோட சிம்பல் தான் அவரோட கையில் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நாம் ஜோதிட கல்வியில் கவனிக்க தரவிட்டோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு டாபிக், அயனாம்சம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். நேரம் இல்லை, நேரம் இருந்தால் நிறைய பேசலாம். அயனாம்சம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஜோதி இருக்கும் இடத்தை அறிந்தவர் ஜோதிடர். ஜோதினா சூரியன். அப்போ அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ ஜோதி இருக்கும் இடமே ஜோதிடம். இப்போ அயனாம்சன்றது வருவோம். சாயனம் அப்படிம்பாங்க. அயனாம்சம் அப்படின்னாக்கா 24/12/37 அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அயனாம்சம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ சாயனம் அப்படின்னா நிறைய பேருக்கு சொல்லக்கூடிய விஷயம். சாயனம்னா மேல்நாட்டு முறை, நிராயணம்னா இந்திய முறை. இது யார் எப்படி தெரிஞ்சுதா தெரியாமல் போனதா தெரியல. சாயனம் அப்படின்னா இந்த வான்மண்டலத்தில், அதாவது முதல்ல எப்படி பார்க்குறாங்கன்னா, கோயிலோடைய கருவறையில் அந்த சாமி சிலைக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு அது ஒரு கருப்பு கல் இருக்கும். இரவு நேரத்தில் சமநாள் இருக்கும். இரவும் பகலும் சமமாக இருக்கக்கூடியது சம இரவு நாள், பகல் நாள்னு சொல்லுவாங்க. மார்ச் மாதம் 20ஆம் தேதி வரும். அந்த அன்னைக்கு நைட்டில் உட்காந்துட்டு காலையில் பார்க்கும்போது விடியற் காலத்தில் இந்த மேஷராசி முதல் ராசின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அப்போ பார்த்தா அந்த கொடி மரத்துக்கு வடதுபுறம் இடது பக்கமாக வடக்கு திசையில் அந்த நந்தியோட கொம்புக்கு நடுவில் கொடிமரம் வர மாதிரி அந்த பெரிய 40 அடி ஓப்பன் இருக்கும். அதோட பின்புலத்தில் தான் அந்த ஸ்க்ரீன் மாதிரி வானம் தெரியும். அதனால தான் கோயிலுக்கு ஏத்தாப்பில் மரம் வைக்கக்கூடாது, வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்கிறது. எதுக்காகனா அந்த கிரகங்களுடைய நட்சத்திரம் ராசி மண்டலம் வர்றதை துல்லியமாக அளக்கிறதுக்கு. சரிங்களா? அப்போ வரும்போது அந்த கிரகங்கள் நட்சத்திரங்கள்லாம் கொடிமரத்தை சாய்வாக வெட்டிட்டு போகும்.
நாம் வானத்தில் எந்த நட்சத்திரையும் எந்த கிரகத்தையும் வடதிசையில் பார்க்கவே முடியாது. நேராக கிழக்கிலேருந்து இப்படியே மேலே போய் இப்படி வரும். தென் திசையில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா பூமி 23 டிகிரி சாய்வாக சுத்தம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. சூரியனோட அச்சில் இப்படி போகும். இதுதான் சாய்வான அயனம். சாய்வான அயனப்பாதையில் போகிறது. கோல் நாட்டு இல்லங்களே கோயில்கள். கோல்னா கொடிமரத்தை நாட்டி ஒரு வீட்டில் இருந்து அதோடைய அயனங்களை பார்க்குறாங்க. இது கோயில். அப்போ கோவில்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா. இந்த கோள்கள் வில் போன்ற பாதையில் வளைந்து செல்வதை பார்த்து கணித்து குறிப்பெடுத்தது கோவில். இது சாயனம் அப்படின்றோம். சாய்வான அயனத்தில் கிரகங்களும் சஞ்சரிக்கிறது. அப்போது நிராயனம் அப்படின்னா என்ன சரிங்களா. அயனாம்சம். அயனம் என்றால் பயணம், அம்சம் என்றால் கோணம். நவாம்சம்னு சொல்கிறீங்களா. ஒரு ராசி 9ஆக பிரித்து எதில் இருக்குன்னு பார்க்குறோம். நவாம்சம். அப்போ அயனாம்சம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, இந்த சூரியன் என்ன சொல்லியிருக்காங்க, சந்திரன் பூமியை சுற்றுது, பூமி மற்ற கிரகங்களோடு சேர்ந்து சூரியனை சுற்றுது. சூரியன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சக்தி மையத்தை மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றும். அப்போ இந்த கிரகத்தையெல்லாம் ஒரு புள்ளியாக சுருக்கி ரொம்ப தூரத்தில் போனோம்னா சுருங்கிடும். ஒரு புள்ளியாக எங்கே பார்க்குறோன்னா அதுதான் அயனாம்சம். ராசி கட்டத்தில் சூரியன் எங்கே போயிட்டுருக்குது, அந்த சூரியனுடைய அயனாம்சத்துலேருந்து தான் மற்ற கிரகங்களை கழித்து ஸ்புடம் எடுக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இதுதான் நிராயணம். சூரியனுடைய அயன புள்ளியை நிர்ணயம் செய்வது நிராயணம். அயனாம்சம் என்றால் எந்த ராசி கட்டத்தில் எத்தனை கோணத்தில் எத்தனை பாகை எத்தனை டிகிரி போயிட்டுருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் அயனாம்சம். சாயனம் என்றால் எத்தனை டிகிரி கோணத்தில் கொடிமரத்தை வெட்டி போகுது அப்படின்னு பார்க்கும்போது முருகன் தான் இதை முதல்ல பார்க்குறார். முருகன் சித்தர் தான். அவர் கட்ட பிரம்மச்சாரி. அவருக்கு 2 மனைவி கிடையாது. அவர் விவசாயத்தை முன்னெடுத்து முதல்ல அதிகமாக முக்கியம் கொடுத்தது சுக்கிரனுக்கு. மழை காலங்களாக இருந்தால் சுக்கிரன் உச்சமடையும் போது அதீத மழை பெய்யும். வெயில் காலமாக இருந்தால் அந்த காலத்திற்காக அதிகமான மழை பெய்யும். அப்போ இந்த விவசாயத்தை முன்னெடுத்து சுக்கிரனை வலியுறுத்தி சொன்னதனால், அது வெள்ளி கிரகமானதனால் அதை வள்ளியாக்கி 2வது மனைவியாக்கி விட்டார்கள். அப்படின்னா முதல் மனைவி தேவயானி இல்லையா. தேவயானி என்றால் தெய்வ யானை. அதாவது இந்த ஆசீவக சின்னத்தோடைய அடையாளம். விநாயகர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. விநாயகர் என்றால் விண்ணின் நாயகன். விண்ணை பெற்ற ஞானம் உள்ளவர்கள் தான் விஞ்ஞானிகள். மற்றவர்கள்லாம் அறிவியலாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள். சரிங்களா. அப்போது இந்த விண்ணை பெற்ற ஞானம் யார் இருந்தது? ஐயனார் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கி வழிபாடு செய்கிறோம் இல்லைங்களா. ஐயனார் வழியில் வந்தவர் தான் கடைசி ஐயனார் தான் ஐயப்பன். ஐயன் ஆனார். அவர் பிறந்ததுக்கு சிவன் இதெல்லாம் சொல்லுவாங்க. இல்லை பெரிய கதை, தத்துவார்த்த விஷயங்களை சொல்ல போனால் ரொம்ப நேரம் ஆகும். ஓகே. அப்போது இந்த ஐயனாரில் மிகப்பெரிய சித்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் திருமால். அவரை பெருமாளாக்கி வச்சுருக்கோம். திருச்சியை ஆட்சி செய்த மால் சித்தர் 4வது தமிழ் சங்கத்தை திருச்சியில் வைத்து நடத்தியவர். இன்றைக்கி இருக்க கிரீன்விச்சில் மெரிடியன், போஸ்ட் மெரிடியன், அதை திருச்சியில் தான் வச்சு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி முருகன் காலத்தில் அது எங்கே இருந்துச்சுனாக்கா கதிர்காமம் அப்படின்ற இடத்துல இருந்தது. ஓகே. அப்போது இந்த வானத்தை ஆய்வு செய்து கிரகங்களை மழை பருவத்திற்காக விவசாயம் செய்கிறதுக்காக முதல்ல பார்த்தாங்க. க்ரூடாயில் ரிஃபைனரி பண்ணும்போது ஏவியேஷன் பெட்ரோல் வருது, டீசல் வருது, கெரசின் வருது, நாப்தா, இது மாதிரி வரும். மாதிரி வானத்தை ஆய்வு செய்கிறாங்க விவசாயத்துக்காக. நீர்வழி வந்ததுக்கப்புறம் லெமுரியா கண்டத்துலேருந்து இலங்கைக்கு வராங்க, அப்புறம் தமிழகத்துக்கு வராங்க. இடப்பற்றாக்குறையினால் உணவு பஞ்சத்துக்காக வேளாண்மை செய்யும்போது மழையையும் பருவத்தையும் கவனிப்பதற்காக வானத்தை கவனிக்க ஆரம்பித்த நேரத்தில் இது இலவசமாக கிடைத்த கணக்கு. இது வள்ளுவர் கூட திருக்குறளில் அடிக்கடி சொல்லுவார், வாளறிவன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இந்த வாளறிவன் அப்படின்னா என்ன அப்படின்னா 11வது அறிவை பெற்றவன் தான் வாளறிவன். 5 அறிவு மிருகங்கள், 6வது அறிவு மனிதருக்கு பிடித்தது. அதை பகுத்தறிவோம். உற்றறிவு 6வது அறிவு, உணர்ந்தறிவு 7வது அறிவு, கற்றறிவு 8வது அறிவு, காந்தறிவு 9, தான் பெற்ற அறிவு 10, 11வது அறிவு தான் வானறிவன். இந்த வானறிவனுக்கு மேலே இன்னும் போக முடியும். அவங்க தான் வானத்தில் போய்
பறந்து போய், அதாவது இந்த உயிர்காந்த ஆற்றலை உடலில் இருந்து பிரித்து கூடு விட்டு கூடு பாருங்க, படிச்சுப்போம் பாருங்கள். அந்த மாதிரி வானத்தை ஆய்வு செஞ்சு நமக்கு கொடுத்த இந்த கலை இதெல்லாம் போய் இந்த சமணர் படுக்கை அதெல்லாம் போய் ஆய்வு பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்கள் தெரியும். சித்தண்ணா வாசல், அந்த அண்ணா வாசல் அண்ணரும்பாங்க. இந்த சித்தர்களுக்கு மேலே வளர்ந்தவங்க தான் அண்ணர்னு சொல்லுவாங்க. திரு அண்ணர்கள் வாழ்ந்த மலை தான் திருவண்ணாமலை. கூட்டமாக பெரிய பெரிய சித்தர்கள் இருந்தாங்க. 1000 பேருக்கு தலைவனாக இருப்பாங்க, 2000 பேருக்கு தலைவனாக இருப்பாங்க. அவங்க தான் பெரிய அளவில் வர முடியும். அப்போது இந்த திருமாலுக்கு தான் இந்த கழுகை வாகனமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா வான்பரப்பில் மிக உயர்ந்த உயரத்திற்கு இவர் மேலே போய் இதெல்லாம் ஆய்வு செஞ்சார்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது இந்த குளத்தங்கரையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை வச்சுருப்பாங்க. எதுக்காக அங்கே வச்சுருக்காங்க? ஒரு குட்டி யானையை உட்கார வச்சுருப்பாங்க இல்லைங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே மட்டும் இல்லாமல் கடல் வாணிகம் செய்யக்கூடிய செட்டியார்களோட இந்த நம்ம சித்தர்கள் பயணிப்பார்கள். இப்போ பயணித்து போய் எங்கே போகிறாங்களோ அங்கே ஒரு நீர்நிலையை உருவாக்குவாங்க. நீர் இருக்கும் அல்லது அந்த இடத்துல உருவாக்குவாங்க. அதிகபட்சமாக இந்த ஆற்றுப்படுகையில் தான் இருப்பாங்க. உலகம் பூரா நாகரிகத்தை வளர்த்தது நம் தமிழர்கள். அங்கே போய் இருக்கும்போது இந்த ஒரு குட்டியாக ஒரு யானை சிலை வச்சுருவாங்க. விநாயகர் சிலை வச்சாச்சுன்னா இங்கே ஆசிவக சித்தர்கள் இருக்காங்க, இவங்க நமக்கு நல்லது செய்வாங்க. மருத்துவம், கல்வி, வான் சம்மந்தப்பட்டது எல்லா கல்வியும் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க போகிறதுக்கும் உணவுக்கும் பிரயாணப்படுறதுக்கும் செட்டியார்கள் துணை வேணும். அதனால தான் நீர்நிலைகளில் பார்த்திங்கனாக்கா ஒரு அரச மரத்தடியில் ஒரு விநாயகர் சிலை வச்சுருப்பாங்க. இதுதான் அதனுடைய சித்தாந்தம். அப்போ அந்த பகுதியில் உள்ளவங்க இவங்க வந்து தமிழ் சித்தர்கள், ஆசிவக சித்தர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க கூட இணக்கமாக இருப்பாங்க. இவங்களை யாரும் சண்டை போட மாட்டாங்க, துன்புறுத்த மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லோரும், ஏன்னா இங்கே தான் விவசாயம் பண்ணி உலகம் எல்லாத்துக்குமே இந்த உணவு தானியங்களை சப்ளை பண்ணாங்க. அதனால தான் அந்த ஐவர் பசியை தீர்ப்பதற்காக கொண்டு போகப்பட்டதான் இந்த ஐப்பசி அப்படின்ற மாதங்கள். இன்னும் நிறைய பேசலாம், நேரமும் இல்லை. அதனால் பேச வாய்ப்பளித்த இந்த அகத்தியர் ஜோதிட வித்யாலயத்திற்கு, அதனுடைய நிறுவனர் ஐயா ரவி ஜெயக்குமாருக்கும், ஒருங்கிணைப்பாளர் பாண்டியன் அவர்களுக்கும், மற்றும் வந்திருக்கக்கூடிய ஜோதிடர்கள், ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த மேடையில் நிறைய பேசலாம். அடுத்த மேடையில் ஒரு நாளைக்கு 60 நாளைக்கு எப்படி வச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்களே பார்த்தீங்களா? அது எப்படி கண்டுபிடிச்சாங்க? 70-80 வருஷம் உட்காந்துருந்து பார்த்தனால தான் 60 நாளைக்குன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுது. சும்மாலாம் கிடையாது. இது நொடி, ஒரு மூச்சுக்கு 4 நொடி, 6 மூச்சு ஒரு வினாடி, 60 வினாளிகை ஒரு நாளிகை, இப்படி கணக்கெடுப்பாங்க. காலையில் சூரிய உதயத்தில் இது 1/4 மணி நேரம், இது அரை மணி நேரம், இது 3/4 மணி நேரம், இது 1 மணி நேரம், இது 2 மணி நேரம், 3 மணி நேரம், 45 டிகிரியில் 9 மணி, நல்லா உச்சிக்கு வந்தாக்கா 12 மணி. உடல் அங்கங்களை வைத்து ஜான், மூச்சு, கண் சிமிட்டு இது எல்லாத்தையும் வச்சு தான் எல்லாத்தையுமே கணக்கு போட்டாங்க. இந்த சாங்கியம், நிமித்தம் இதெல்லாமே ஆசிவர்கள், இந்த சித்தர்கள் பயந்துக்கிட்டு போய் சிவன் ஏன் அழிக்க கடவுளானா தெரியுங்களா? இந்த ராஜாக்கிட்ட இருந்தவங்க சைவ மதத்தை பின்பற்றணுன்றதுக்காண்டி ஆசிவர்களை சித்தர்களை பிடிச்சி கழுவில் ஏற்று கொலை பண்ணுறது, கல்லை கட்டி கடலில் போடுறது, மரத்தில் கட்டி நாய் நெறியை விட்டு கடிக்க வைக்கிறது, கொளுத்தி விடுறது, இதெல்லாம் பண்ணதுக்கு பயந்துக்கிட்டு தான் போய் மலை முகடுகளில் போய் அவங்க ஒளிஞ்சிருக்க சித்தான வாசல் போய் பாருங்கள். இன்றைக்கே நம்ம ஏறி போட முடியாது. 40 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது தவழ்ந்து தான் போனோம். அது பேர் சமணர் படுக்கைன்னு வச்சுருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடியவங்க உணவு உண்ண மாட்டாங்க, தேவையில்லை. அந்த மூலாதாரத்தின் மூலமாக உயிர்காந்த அட்டலை மேலே ஏற்றி இந்த இடத்துக்கு வரும்போது இந்த அன்னத்தில் அமுதம் சுரக்கும், அதை முழுங்கிட்டு உயிர் வாழ்ந்துக்குவாங்க. நிறைய விஷயம். ஆசிவகத்தை தேடுங்க, முருகனை தேடுங்க, தன்னால் தெரியும். இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நினச்சி படிச்சிங்கன்னா நம்ம காலடியில் வந்து நிற்கும். அதை தெய்வாதீனம், மிகப்பெரிய மறைப்பொருள் அப்படின்னு படிச்சிங்கனாக்க அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே நாகாகும். நன்றி, வணக்கம். என்னுடைய இது மாதிரி பொறுமையான வீடியோக்கள் ஜோதிர் வித்யா அப்படின்ற யூடியூப் சேனலில் வந்துட்டு இருக்குது பாருங்கள். 2 நாளில் 5000 வியூஸ் போயிடுச்சு. நான் இப்போ தான் முத பேச வச்சுருக்கேன். இன்னும் ஸ்டேஜ் ஃபியரே போகலை. மைக்கில் பேசும்போது தொண்டையெல்லாம் அடைக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். ஜோதிர் வித்யாவில் இருக்குது.
நம்ம ஐயா அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி கரூர் அதுலேயும் வந்துட்டு இருக்குது. ஐயா மாதிரி உள்ளவங்க தான் நம்மளை வளர்த்து விடுவாங்க. அவங்கள வச்சு நம்ம வளரணும், நம்மளை வச்சு அவங்க வருவாங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். அதாவது ஐயா அறிவுலக ஐயா எனக்கு ரவிச்சந்திர ஐயா மூலம் தான் அறிமுகம். இருந்தாலும் அவருடைய நடைமுறைகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது அழுத்தம் திருத்தமாக கிரகங்களுடைய கெப்பாசிட்டியை மக்களுக்கு கொடுக்கணுங்கிற நல்ல நோக்கம் அவர்கிட்ட இருக்குது. சரிங்களா? ஆனால் இதுக்கு இந்த நேடை பத்தாதுங்கிறது உண்மை தான். ஏன்னா இதில் 10 நிமிஷத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு இங்கே இடம் இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு மேடை அவர் பயணிக்கிறதுனால அவருக்கு ஒரு மேடை, நல்ல மேடை அமையும் அப்படிங்கிறது உறுதியான வார்த்தைங்க. சரிங்களா? இன்றைக்கி வேணால் 5 நிமிஷம் பேசுகிற மாதிரி வாய்ப்பு இருக்கலாம். காலப்போக்கில் அவர் கருத்து பதிவாகும்னா அன்றைக்கி அருமையான நேரம் கிடச்சி அன்றைக்கி அந்த கருத்து பதிவாகும். சரிங்களா? அதனால் எந்த வித தயக்கமும் வேண்டாம் என்று ஐயா கிட்ட விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.